ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டை சுற்றி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளார வந்து போகலாம். எங்கள் வீடு வந்து சீட்டு தான், ஓட்டு வீடு தான். ஹாஸ்பிட்டல் சீட்டு வந்து முன்னாடி போட்டிருக்கு. இந்த சென்டரில் வந்து ஓட்டு வீடு. இது தனித்தனியாக கட்டினதுனால வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓட்டு வீடு, அதுக்கப்புறம் வந்து அங்கிட்டு அந்த முன்னாடியும் பின்னாடியும் சீட்டு இறக்கணும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம நடுவில் உள்ள அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே வந்து இப்போ நம்ம வந்துட்டோம். பாருங்கள், இந்த சைடு வந்து நான் பீரோல் வச்சுருக்கேன். அப்படியே வந்தீங்கன்னா அப்புறம் கண்ணாடி, எங்களோட ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் பொம்மை, அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஷோகேஸ் வச்சுருக்கேன். அந்த ஷோகேஸில் பார்த்திங்கன்னா நிறைய பொம்மை வச்சுருக்கேன். எனக்கு பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் பொம்மை வாங்கிட்டு வந்துடுவேன். விதவிதமான பொம்மைகள் வந்து ஷோகேஸில் இருக்குது பாருங்கள். அதில் எனக்கு பிடிச்ச பொம்மை வந்து இந்த ஒரு டால் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அந்த பக்கம் பார்த்தோன்னா வந்து ஒரு எல்இடி டிவி, அந்த டிவிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் பொம்மை இருக்குது. அந்த பொம்மை வந்து நாங்கள் திருப்பதிக்கு டூருக்கு போயிருந்தோம். அங்கே வந்து காணிப்பாக்கம் பிள்ளையார் கோவிலில் வந்து அந்த பிள்ளையார் வந்து பொம்மை நான் வாங்கினேன். அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 3 பொம்மை அந்த மூலையில் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடு வந்து சோஃபா செட் இருக்குது பாருங்கள். அங்கே வந்து சோஃபாவுக்கு மேலே வந்து நான் சாவி கொத்து போடுறதுக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்ம வீடு, குட்டி வீடு தான். உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ரூபா ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம குட்டி வீடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம டிவிக்கு கீழே பார்த்தீங்களா ஒரு பொம்மை இருக்குது. அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு பொம்மை. யாருக்கெல்லாம் அந்த பொம்மை பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் நம்ம வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.